கல்வி கற்பதற்கும் கல்வி ஆர்வத்திற்கும் வயது வரம்பே இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் கடலூரைச் சேர்ந்த 72 வயது முதியவர் ஒருவர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவராக வலம் வருகிறார். யார் இவர்? 72 வயதிலும் கல்லூரியில் பயில அவரை தூண்டியது எது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வடலூரைச் சேர்ந்த 72 வயது முதியவர் செல்வமணி. இவர் எம்காம், MBA மற்றும் ITI டிப்ளமோ படிப்புகளை ஏற்கனவே முடித்தவர். இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ள நிலையில் இருவருக்கும் திருமணமாகியுள்ளது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற செல்வமணி தனது மனைவியுடன் வடலூரில் வசித்து வருகிறார். பணி ஓய்வு பெற்றாலும் படிப்பின் மீதான தீரா காதலால் சீர்காழி அருகே உள்ள ஸ்ரீனிவாச சுப்புராயா அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் சேர்ந்து தற்போது 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். படிப்பதற்கு வயது தடையில்லை என்று கூறும் முதியவர் செல்வமணி தன்னுடன் படிக்கும் சக மாணவர்கள் தன்னை தாத்தா தாத்தா என்று அன்புடன் அழைப்பதாக கூறுகிறார். நான் படிக்கும்போது அவங்க யங்ஸ்டர்ல இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா அறிவை அவங்க வளர்த்துக்கலாம். ஏன்னா நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அவங்க இனிமேல் தான் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு. அதனால அவங்க கண்ணும் கருத்துமாக படிச்சாக்கா நல்லது. செல்வமணியுடன் ஒரே வகுப்பில் படிக்கும் சக மாணவரான சத்துஷியன் கூறுகையில் அவர் 72 வயதிலும் படிக்க வந்தது தங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் அவரிடமிருந்து தங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கற்றுக்கொள்வதாகவும் கூறினார். நான் தாத்தா தான் கூடுவேன். அதே மாதிரி தாத்தாட்ட நிறைய கற்றுக்கலாங்க. நான் அவரோட அவர் இப்போ இந்த காலேஜுக்கு வந்திருக்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல யங்ஸ்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே. அதேமாரி அவர்கிட்ட எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இது குறித்து பேசிய கல்லூரி முதல்வர் குமார் செல்வமணியுடன் மற்ற மாணவர்கள் சகஜமாக பழகுவதாகவும் மற்ற மாணவர்களைப் போல அவர் சரியாக கல்லூரிக்கு வருவதாகவும் இதுவரை ஒரு நாள் கூட விடுப்பு எடுத்ததில்லை என்றும் தெரிவித்தார். இந்த வயசுல இந்த காலகட்டத்துல இந்த சார் இங்க அந்த முதியோர் இங்க படிக்கிறது உண்மையே பெரிய விஷயமா இருக்குது. இது ஒரு ரோல் மாடலா எடுக்கணும். மாணவர் ஒரு ரோல் மாடலா எடுக்கணும். படிப்புக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் 72 வயதிலும் கல்லூரிக்கு புத்தகப்பையை சுமந்து செல்லும் முதியவர் செல்வமணி இளைய தலைமுறைக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்றால் மிகையல்ல. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசன்னா.